ஒரு ஊரில் சக்தி என்ற வாலிபன் இருந்தான். அவன் வேகமானவன். எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல், எப்போதும் வேலை, பேச்சு, ஃபோன், பஸ் எல்லாம் ரன்னிங் தான். சக்தி ஒரு நாள் வேலைக்கு போகும்போது ஒரு வயதான தாத்தாவை வழியில் பார்த்தான். தாத்தா மெதுவாக நடந்து கொண்டிருந்தார், கையில் ஒரு தண்ணீர் பாட்டிலோடு. சக்திக்கு பயங்கர கோபம் வந்தது. வயதான காலத்தில் வீட்டில் இருக்காம எதற்கு வெளியே வரணும் என்று திட்டிக்கொண்டே அவரை கடந்து போனான். அவன் சில அடிகள் சென்ற பிறகு தாத்தாவின் மூச்சு திணறுவது கேட்டது. சக்தி நின்றான். திரும்பிச் சென்று தாத்தாவுக்கு தண்ணீர் கொடுத்தான். முதன்முறையாக அவன் செய்த நன்மை அதுவே. தாத்தா அமைதியாக சிரித்து கொண்டே சொன்னார், வாழ்க்கை முழுவதும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்காத தம்பி. ஒரு நிமிஷம் நின்றால்தான் நமக்கு யார் தேவை, யாருக்கு நாம் தேவை என்று தெரியும். உன் வேகமான ஓட்டத்தால் அநேக உறவுகளை இழக்க நேரிடும். உன்னை விரக்தியான மனநிலைக்கு கொண்டு போகும். சக்தி முதன்முறையாக தன் தவறை அறிந்தான். அவன் வாழ்க்கை வேகமாக இருந்தாலும் மனசு வெறுமையாகத்தான் இருந்தது என்பதை உணர்ந்தான். தாத்தாவுக்கு நன்மை செய்த அந்த நிமிஷம் அவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். அவன் அவ்வப்போது வேத புத்தகத்தில் படித்த வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்தது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று. சக்தி தாத்தாவின் முகத்தை உற்று பார்த்தான். அது இரட்சகர் இயேசுவின் முகமாய் மாறியது, பிரகாசித்தது. அந்த ஒளி அவனை நற்கிரியை செய்கிறவனாக மாற்றியது. அந்த நாளிலிருந்து அவன் தினமும் ஒரு நிமிஷம் நின்று சிந்திக்க தொடங்கினான், இந்த நாளில் நான் யாருக்கு நன்மை செய்யணும் என்று. இயேசுவின் ஒளி நமக்குள் வரும்பொழுது இல்லாமை, இயலாமை, அறியாமை, வெறுமை நீங்கி நன்மை, மேன்மை, செழுமை உண்டாகும்.